எனக்கு இந்த குரான் மேலெல்லாம் பெருசா நம்பிக்கையே இல்லைங்க. அது வந்து கடவுளோட வார்த்தை அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா, நான் அவங்கள நம்பவே மாட்டேன். எங்க வீட்ல கூட எங்க அம்மா வந்து குரான் ஓதிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு அந்த சத்தம் பிடிக்கவே பிடிக்காது. என் காது அப்படியே ஒரு எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்படி இருக்கிறனா, இந்த குரான் நிஜமாலே கடவுளுடைய வார்த்தைகள் தான் அப்படின்னு நான் நம்புனது, நான் உணர்ந்தது ஒரு பர்ட்டிகுலர் ஆயத்துங்க. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். எனக்கு நபி ஸல்லல்லாஹு அவங்கள ஒரு மனுஷனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, நீங்க அவர பத்தி படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு மனுஷனா அவர் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மனுஷங்க. ஸோ அவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா, குரான் வந்து அல்லாஹ்வோட வார்த்தைகளா? அந்த இறைவனோட வார்த்தைகளா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துச்சுங்க. எனக்கு நெறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அதுல எனக்கு விவிடா ஸ்ட்ராங்கா எனக்கு இருக்கக்கூடிய 2 குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒரு 2 விஷயங்கள். ஏன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சு. ஸோ பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள கொஞ்சம் மாத்தி, கொஞ்சம் நேம் தானே மாறுது. ஸோ அதில ஜீசஸ்னா இதில ஈசா. ஸோ இந்த மாதிரி பெயர்கள கொஞ்சம் மாத்தி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி இவங்க சொல்லிக்கலாமோ! அப்பிடிங்கிற ஒரு குழப்பம் எனக்கு இருந்துச்சு. இன்னொரு மிகப்பெரிய குழப்பம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அது கடவுளுடைய வார்த்தைகளாவே இருந்தாலும், அது வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே பிரிண்ட் பண்ணப்படல. அது பார்த்தீங்கன்னா, ஒரு கற்கள் இலைகள்லயோ, இந்த ஆடுகளுடைய தோல்லயும், இந்த மாரி லெதர்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதி வச்சிருந்தாங்க. நெறைய பேர் மனனம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இத வந்து கலீஃபாக்களுடைய காலத்துல தான் வந்து அத அரேஞ்ச்மென்ட் பண்ணி, செக்ரிகேட் பண்ணி அத வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து கண்டிப்பாக மனிதர்களோட கை பட்டிருக்கலாம், அப்டிங்கிற ஒரு குழப்பம் வந்து எனக்கு இருந்துச்சுங்க. இதனால வந்து எனக்கு இன்னொன்னு சொல்லப்போனா இந்த குரானோட ஆயத்து இதெல்லாம் யாராச்சும் ஓதுனாங்கன்னா, அது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தொழுதுட்டு இருக்கும் போம்போது நெறைய பேருக்கு அதோட அர்த்தமும் தெரியாது. ஓதுற அவங்களுக்கும் அர்த்தம் தெரியாது, நமக்கும் அர்த்தம் தெரியாது. ஸோ இதனால வந்து எனக்கு ஒரு குழப்பங்கள், மன சங்கடம் இருந்துச்சு. இது நிஜமாலே இறைவனோட வார்த்தையா? அப்படிங்கிறது. எனக்கு வந்து இந்த இறைவனுடைய தேடல்ல வந்து, இறைவன் நம்மகிட்ட ஒரு இன்ட்யூஷன்ல இதுல தான் பேசுவானா? இல்ல வந்து இதுக்கு முன்னாடி நெறைய பேர்கிட்ட பேசியிருக்கானா? நான் நெறைய புத்தகங்கள்லாம் படிப்பேங்க. எனக்கு நெறைய புத்தகங்கள் பிடிக்கும். ஸோ அதில பிலாசபிக்கல் சார்ந்த புத்தகங்கள் நெறைய படிச்சிருக்கிறேன். ஆனா அதுலலாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மனுஷனோட எழுத்துக்களா தான் இருக்குமே தவிர, ஒரு மனுஷனோட பேச்சுக்களா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்குங்க. திருக்குறள் 2டே வரியில ரொம்ப அழகாக எல்லாமே சொல்லுவாங்க. அதுல அகத்துக்கான வாழ்க்கையாகவும் சரி, இல்ல புற வாழ்க்கைக்கும் சரி, இதுல வந்து எல்லாமே திருக்குறள்ல ஒரு டிசிப்ளினா ஒரு லைஃப்ப எப்படி வாழணும் அப்படின்னு வந்து ஒரு தேவையான அளவு அதுல இருக்குது. ஆனா அத நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு மனுஷனோட வார்த்தைகளா தான் தெரியுமே தவிர்த்து, அது வந்து ஒரு கடவுளோட வார்த்தையா உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்ப நானும் ஒரு டாக்டர். நானும் வந்து தூக்கத்த பத்தி ஒரு புத்தகம் எழுதிக்கிறேன். "இப்படிக்கு உங்கள் தூக்கம்" அப்படின்னு. அந்த புத்தகம் படிச்சுட்டு நெறைய பேர் வந்து எனக்கு நல்ல தூக்கம் வந்துக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த புத்தகம் படிக்க போகும்போது அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரியும் ஒரு மனுஷன் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு. அவர் ரிசர்ச் பண்ணதுல அவர் இதெல்லாம் இப்படிலாம் அப்புறம் நல்ல தூக்கம் வரும்னு எழுதிக்கிறாங்க. அப்படின்னு தான் அவருக்கு தெரியும். ஆனா அது வந்து ஒரு கடவுளோட வார்த்தையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கடவுளோட வார்த்தை அப்படின்னு குரான வந்து நான் நம்புனதுக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆயத்து வந்து ஒரு காரணம்ங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயத்துல் குர்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயத்துல் குர்சி பார்த்தீங்கன்னா வந்து, நாங்க சின்ன வயசுல வந்து நான் வந்து ஒரு இப்போ கான்ஜரிங் படத்துலனால இப்போ பேய் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பேய ஓட்டுறதுக்கு வந்து ஒரு அவங்க வந்து பைபிள்ல வந்து அதுக்குன்னு ஒரு சில வசனங்கள வந்து படிப்பாங்க. ஸோ இதே மாரி ஒரு பேய் ஓட்டுற ஒரு ஆயத்தாக தான் இந்த ஆயத்துல் குர்சி வந்து நாங்க அந்த சின்ன வயசுல நான் பார்த்ததுங்க. ஸோ ஏன்னா வந்து நைட்ல எனக்கு சின்ன வயசுல ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு. பேய் வந்துருமோ அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ வந்து நைட் வந்து எங்க அம்மா வந்து இந்த ஆயத்த வந்து எனக்கு ஊதி விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயத்த வந்து நெறைய முஸ்லிம்க்கு வந்து மனப்பாடமாவே தெரியும். ஸோ இந்த ஆயத்த வந்து நம்ம ஓதி விட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மலக்குமார்கள், அதாவது ஒரு ஏஞ்சல் வந்து நமக்கு வந்து நைட் ஃபுல்லா கார்டியனாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதோட அர்த்தத்த படிச்சு பார்த்தோம்னா, இது அவ்ளோ அருமையானதுங்க. இத படிச்சதுல இருந்து எனக்கு இது வந்து கண்டிப்பா இந்த குரான்ங்கிறது கடவுளோட வார்த்தை தான் அப்படின்னு எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வந்து வந்துச்சுங்க. இதோடைய அர்த்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இதோடைய அந்த மொழி வல்லமை பார்த்தீங்கன்னா, மனுஷனோட இன்டெலிஜென்ட்டால அப்படி ஒரு இது எழுதவே முடியாதுங்க.
அவ்வளோ ஒரு மொழி வல்லமையோட அந்த வாக்கியங்கள் கோர்த்து அதோடைய கூர்மையாக அந்த ஒவ்வொரு வாக்கியங்கள் அமைப்புகள், இந்த வார்த்தை இங்க இருக்கணும், இந்த வார்த்தை இங்க இருக்கணும் அப்படின்னு அந்த அமைச்ச விதம், அது அது அப்படியே உங்களுக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குங்க. இதை மாதிரி உங்க ஒரு மனுஷனால எழுதவே முடியாது அப்படிங்கிற ஒரு இது எனக்கு அந்த ஆயத்துல் குர்சில வந்துச்சுங்க. அதோடைய இது பார்த்தீங்கன்னா மொத்தம் அதில் வந்து ஒரு 9 வார்த்தைகள் இருக்குது. அந்த 9 லைன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கும் 9th லைனுக்கும் சம்மந்தம் இருக்கும், செகண்ட் லைனுக்கும் 8th லைனுக்கும் சம்மந்தம் இருக்கும், தேர்ட் லைனுக்கும் 7th லைனுக்கும் சம்மந்தம் இருக்கும், 4th லைனுக்கும் 6th லைனுக்கும் சம்மந்தம் இருக்கும். இந்த லைனுக்கு சம்மந்தம் வச்சுட்டு அந்த 5th லைன்ல ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க, அது என்னுடைய கல்பை அப்படியே புரட்டி போட்டுச்சுங்க. குரான் தான் கடவுளுடைய வார்த்தைகள் அப்படின்னு நம்ப வச்சதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு ஐயுல் கையூம் வருங்க. இந்த ஐயுல் கையூம் பார்த்தீங்கன்னா இறைவனோட பெயர். இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் தனியாக நான் இன்னொரு வீடியோ கூட பண்ணுறேன். இது வந்து அதோட நோக்கம் வந்து மாறிடும். இந்த ஐயுல் கையூம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெயர். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வரும். இங்க பார்த்தீங்கன்னா அலியுல் அலீம், அதாவது 9th லைன்ல வந்து அலியுல் அலீம், இதுவும் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பெயருங்க. ஸோ இந்த இறைவனோட பெயர் வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கும் 9th லைனுக்கும் வருது. ஸோ இது ஒரு நார்மலான விஷயம் தானே. இது எனி போயட் கேன் ரைட், எந்த ஒரு கவிஞனாலையும் இந்த மாதிரி ஈஸியாக எழுத முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் செகண்ட் லைனுக்கும் 8th லைனுக்கும் கனெக்ஷனுங்க. ஐயுல் கையும் லா தக்பது ஜினத்துன் வலா நவுமுன், லா தக்பது ஜினத்துன், அதாவது லா தக்பது ஜினத்துன்னா டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்கிறோம்ல. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் வந்து கடவுளுக்கு கிடையாது. வலா நவுமுன், லா தக்பது ஜினத்துன் வலா நவுமுன், வலா நவுமுன்னா தூக்கமும் கிடையாது, ரெஸ்ட்டும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. இந்த செகண்ட் லைனுக்கும் 8th லைனுக்கும் கனெக்ஷனை பாருங்களேன். வலா யகுலு இவ்ளூமா, அதாவது இந்த வானம் பூமி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுல அவன் டயர்ட் ஆக மாட்டான். ஸோ இந்த செகண்ட் லைனுக்கும் இந்த 8th லைனுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷனுங்க. இது மட்டும் இல்லைங்க, தேர்ட் லைனுக்கும் இங்க 7th லைனுக்கும் கனெக்ஷன். தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா லகு மாஃபி சமாவாதி வமாஃபில் அர்த், அதாவது அல்லாஹ் இந்த தேர்ட் லைனும் இந்த இங்க பார்த்தீங்கன்னா 7th லைன் பார்த்தீங்கன்னா வஷ்ய குர்ஷி சமாவாதி வல்லார்த் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அல்லாவோட பிலாங்கிங்ஸை வந்து நீங்க இதுல வந்து அவன் அழகா சொல்றாங்க. இந்த வானத்துல இருக்கிறது எல்லாமே என்னுடையது, இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே என்னுடையது. அதே மாதிரி இந்த தேர்ட் லைனும் இந்த 7th லைனும் அவ்வளோ கனெக்ஷனாக இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th லைன். ஸோ இந்த 4th லைனுக்கும் பார்த்தீங்கன்னா 6th லைனுக்கும் கனெக்ஷன் இருக்குதுங்க. இவ்வளோ அழகா கூர்மையா இருக்குது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கும் 9th லைனுக்கும், செகண்ட் லைனுக்கும் 8th லைனுக்கும், தேர்ட் லைனுக்கும் 7th லைனுக்கும். இங்க 4th லைன் லைக் எப்படி இருக்கும்னா லகுமாஃபி சமாவதி ஒமாஃபில் மன்சல்லதி யஸ்வகு இந்தகு இல்லா பீத்னிஹி அப்படின்னு வருது. அதாவது அல்லாஹ் கிட்ட மறுமை நாள சிபாரிசு செய்யறதுக்கும் பர்மிஷன் வேணும் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து 4th லைன், அதாவது அல்லாவோட ஆளுமை பத்தி இந்த 4th லைன் சொல்லுது. அதே மாதிரி இங்க இந்த 6th லைனும் அல்லாவுடைய அந்த ஆளுமை பத்தி சொல்லுதுங்க. அவனுடைய பர்மிஷன், அவனோட நாட்டம் இருந்தாதான் நடக்கும் அப்படின்னு. வலா யகூதுன பிஷைம் மின்னில் மிகி இல்லா பிமாஷா, அதாவது அவன் நாடியவருக்கு மட்டும்தான் அந்த அறிவு தருவான், அவன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி தருவான், அந்த அறிவு தருவான் அப்படின்னு. ஸோ இந்த அதாவது இந்த 4th வார்த்தையும் இந்த 6th வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பர்மிஷன் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அந்த அல்லாவோட அந்த ஆளுமையை பற்றி சொல்லுதுங்க. இது எல்லாத்தையும் விட்டுடுங்களேன் ஒரு நிமிஷம். இதை அதாவது இந்த லைன் எல்லாமே ஒன்னொன்னும் கனெக்ஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கும் 9th வார்த்தைக்கும் கனெக்ஷன் இருக்குது. இந்த 2வது சென்டென்ஸ்க்கும் 8th சென்டென்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குது. இங்க 7th, அதாவது இந்த 3rd சென்டென்ஸ்க்கும் 7th சென்டென்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குது. 4th சென்டென்ஸ்க்கும் 6th சென்டென்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குதுங்க. இந்த எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்துட்டு அல்லாஹ் வந்து அந்த 5th சென்டென்ஸ்ல ஒன்று சொல்றான், யக்லூம மாபைன ஐதீன் வமா கல்ஃபும், அதாவது யக்லூம மாபைன ஐதீன் வமா கல்ஃபும், அதாவது இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்க வார்த்தைக்குன்னு என்னன்னு தெரியும், இந்த வார்த்தைக்கு
முன்னாடி இருக்க வார்த்தைகளும் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றான். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. இது யாரால இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒரு மொழி வல்லமையில அழகா ஒவ்வொரு வார்த்தையும் கோர்வையா வச்சுட்டு அந்த நடு வார்த்தையில இந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கதும் எனக்கு என்னன்னு தெரியும், இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கதும் என்னன்னு தெரியும் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் இருக்குதுங்க. அதாவது அல்லாவுக்கு இந்த வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியும், இந்த உலகம் அழிஞ்சதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியும், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியும், நம்ம போனதுக்கு அப்புறமேடி என்னன்னு தெரியுங்க. இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குதுங்க. ஸோ இப்படி ஒரு மொழி வல்லமையில ஒரு வார்த்தைகள் கூடாக நடுவுல ஒரு வார்த்தை வச்சு எனக்கு முன்னாடியும் தெரியும் பின்னாடியும் தெரியுங்க. இந்த மாதிரி ஒரு கிராமட்டிக்கலாக நான் எந்த ஒரு இதுலையும் படிச்சது இல்லைங்க. இப்படி ஒரு போயிட்டிக்காக வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இப்படி அமைச்சு நடுவுல ஒரு வார்த்தை வச்சு இது ஒரு சாதாரண மனுஷனால இப்படி எழுதவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத தெரியாது. அவங்களுக்கு எழுதுனதை படிக்க தெரியாது. இப்போ யாராச்சும் இப்போ அவங்களுக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுத தெரியாது, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க தெரியாது, அந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு நினச்சிக்கோங்களேன். அவங்களால இப்படி ஒரு விஷயத்தை இப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு வாக்கியங்களை அமைச்சு நடுவில் கிராமட்டிக்கலாக இவ்வளோ வச்சு இவ்வளோ பொயட்டிக்காக ஒரு விஷயத்த ஒரு சாதாரண மனுஷனால சொல்ல முடியுமானா கண்டிப்பாக இல்லை. இது முற்றிலுமாக இது இறைவனோட வார்த்தைகள் தான். அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த ஆயத்துல் குர்சில எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்த அதே மாதிரி இதில் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம், இதை நான் பர்சனலாக நான் சொல்றது, உங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது, கடனில் இருக்கீங்க, நிறைய பண தேவைகள் இருக்குது, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கஷ்டத்தில் இருக்கீங்க, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை, உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சண்டை, இல்லை உங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சகோதர சகோதரிகள் உங்களுக்குள்ள சண்டைகளாக இருக்குது, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை உடல் அளவுல உங்களுக்கு ஒரு நோய் இருக்கலாம், உங்களுக்கு என்னன்னே தெரியாத ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், தோல் நோய் உங்களுக்கு இருக்கலாம், இல்லை உங்க உடலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம், இல்லை ஒரு உறுப்புகள் கையோ காலோ கிட்னி ஃபெயிலியரோ என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, உங்க அனைத்து பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளோட இந்த ஆயத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கான விடை கிடைக்குங்க. நான் கடவுள், நான் குரான், குரான் நிஜமானே கடவுளோட வார்த்தைகளா, இதுக்கான விடையை எனக்கு இது கிடைச்சிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என் பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயத்துக்கு எனக்கு இதுல விடை கிடைச்சிச்சுங்க. இதோட அர்த்தங்கள் ஒண்ணுதான், ஆனா உங்களோட பிரச்சனைகளோட இதை நீங்க அர்த்தத்தோட, நீங்க வெறும் அந்த ஆயத்துல் குர்சி இதை மட்டும் ஓதாம அதை நீங்க அர்த்தத்தோட நீங்க உங்க பிரச்சனையோட நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அதோட சொல்யூஷன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ என்னைய மாதிரி யாராச்சும் இஸ்லாம்ல இஸ்லாத்தை விட்டு ரொம்ப விலகி போறாங்க, இல்லை இந்த குரான்லாம் சும்மா, இந்த குரான்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ, உங்களுடைய குழந்தைகளுக்கோ, இல்லை உங்களுடைய சகோதரிகளுக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் நாடினால் கண்டிப்பா அவங்களுக்கும் இதயத்து கிடைக்கட்டுங்க. சரிங்களா? உங்கள் மீது இறைவனோட சாந்தியும் சமாதானம், அன்பு, பாசம், கருணை எல்லாமே உண்டாகட்டும்.